ஏதோ ஒரு சாதிச்சவர் இது. ஹே ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே 5ஆம் தேதி டைம் நான் பார்த்தீங்கன்னா 8 மணி கைஸ். 8 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து பிளான் பண்ணி ஃபெயிலியர் ஆகி நம்ம பசங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். நான் மோட்டோ விலாகில் என்னென்னா போகும்போது கண்டினியூ பண்ணேன். இப்போ ரெடியாக போகிறேன் கைஸ், கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், கிளம்ப போகிறோம் கைஸ். வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். பசங்களாம் போயிட்டாங்க முன்னாடி, நம்ம போகிறோம். நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம் கைஸ். பசங்களாம் சேர்த்து ஒரு 6 பேர் நாங்கள் கிளம்பியிருக்கோம் ட்ரிப்புக்கு. ரொம்ப பெரிய ட்ரிப்பெல்லாம் இல்லை. இப்போ நான் எங்கே போகிறேன்னா புலிமேடு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வேலூர் தாண்டி ஒரு 23 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அங்கே போயின்னு இருக்கோங்க கைஸ். இப்போ புலிமேடு ஃபால்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கோம், பசங்களாம் பிளான் பண்ணுகிறோம் போகலான்னு சொல்லிட்டு. எப்படியோ இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகி பிளானு கிளம்பிட்டோம். பின்னாடி 2 வகைன்னுக்குறான். எங்கே போனாங்கன்னு தெரில, பசங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் நின்றுக்கிறாங்க பசங்களாம். நாஷ்டா சாப்பிட்றதுக்கு நின்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். எனக்கும் பசிக்குது, வீட்டில் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றதுக்கு நின்றுக்கிறாங்க. போகிற வழியில் சாப்பிட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு சாப்பிட்டு வரேன். இட்லி எங்கள் அண்ணன் பாருங்க, பாபு ஆளுக்கு 2-4 இட்லி சாப்பிட்டுங்க. தாத்தா கிடையாது, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தாத்தா கடையில் தான் சாப்பிட்டோம். தாத்தா கடை செம்மைச்சு கடை. இட்லி எல்லாம் டேஸ்ட்டு, சாம்பார்லாம் தரமாகிடுச்சு. நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது செம்ம ஆகிடுச்சு கைஸ். மைக் ஒயர் கட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வாய்ஸ் ஒர்க் கொடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓவரெல்லாம் லாஸ்ட்டு பண்ணிட்டுக்கிறாங்க. லூஸ் இல்லைண்ணே, மென்டலு. கைஸ், நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இப்போ போடுறான்னு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், கோயிங் டு சென்னைன்னு. போய் அந்த ரிஜிஸ்டரில் ஃபோன் ரெடி பண்ணி வந்துருப்போம், டிஸ்பிளே. அதை ரெடி பண்ணி ஒரு 2 மாதத்தில் திருப்பியும் அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. அது நம்ம நேரமாக என்னான்னு தெரில, நமக்கு மட்டும் இது மாதிரி விதியை சுற்றி அடிக்குது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ்.
இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கைஸ் நம்ம சேனலுக்கு வீடியோ போடுறதுக்கு யோசிக்கிறேன். இனிமேல் வீடியோ போடலாமா இல்லையான்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் அது தெரியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா வீடியோ டவுட்டு தான் கைஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வந்துன்னே இருக்கும். ஃபோட்டோ செட்டு நிறுத்திட்டாங்க பசங்க. இடம்லாம் தரமாக இருக்குங்க, எதுவும் நல்லா இருக்கு. அதனால ஃபோட்டோ செட்டு நிறுத்திருக்காங்க. நம்ம இன்ஸ்டாவில் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க் இருக்குது, சேனலில் போய்ட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவீங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அதான் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டோம். பசங்களாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஸ்டோரி போட்டோம். அப்புறம் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். புலிமேடு ஃபால்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காஷ் வந்துட்டோம் புலிமேடு ஃபால்ஸ் கிட்ட. இங்கேருந்து ஆஃப் ரோடிங் தான் நினைக்கிறேன். நம்ம வண்டிலாம் அவ்வளோதாங்க வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ பார்த்து ஒரு வீடியோ போகலாம். உள்ளே இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நடந்து தான் போகணும். பார்க்கலாம். கைஸ் டெஸ்டினேஷன் வந்துட்டோம். பசங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்க. இப்போ அப்படியே நந்து போயின்னே இருக்கலாம். ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக இருக்குது. வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது இங்கே. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக இருக்குது. வண்டியெல்லாம் நாஸ்தி ஆகிடும். ஆனால் பக்கத்தில் பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, அங்கே நிறுத்தி வச்சுட்டு வண்டியெல்லாம் அங்கேயே நிற்க வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நடந்து தான் போனோம். சத்தம் கேட்குது, தண்ணி சத்தம். ஆனா குளிச்சுட்டு வரேண்ணா. இங்கே வந்தால் எங்கள் கடையில் சாப்பிடுங்க பஜ்ஜி எல்லாம். தரமான சம்பவம். ஒரு 10 பேர் வந்துருந்தா ஜாலியாக இருந்துருவோம். வெற்றிகரமாக ஒரு 6 பேர் வந்தோம். ஜாலியாக சம்பவம் பண்ணிட்டு போகிறோம். சம்பவம் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்பவம்லாம் இல்லை. சும்மா வந்து குளிச்சுட்டு
ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஐயோ பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக போயிட்டு வராங்க நடந்து. அதுவும் மலைக்கு மேலே தண்ணி சவுண்ட் வருது. எங்களா கொண்டு போறீங்க? ஐயோ வந்துருச்சு. ஏ அபிலாஷ், ஏ செத்துட்டான்டா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வழி மாதிரி வந்துட்டோம் கைஸ். இன்னும் மேலே போன நினைக்கிறேன். நல்லா மலை மேல ஏறிடுங்க. அப்பா ஓட்டே ஓட்டே ஓட்டே. வண்டி சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 400 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். 1K ரீச் பண்ணலாம். 1K அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். A few moments later. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ हाथ में जाओ गाइस குளிச்சு முடிச்சிட்டோம். பசங்களாம் ஜாலியாக குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்கே ஒரு மேலே ஒரு நீர்வீழ்ச்சி, கீழே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. கீழே ஒரு நீர்வீழ்ச்சி போய் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். துணியான எடுத்து வச்சு ஏய் பாபு, ஏ ஜல்தி ரே ஜல்தி ரே. अभी नहीं क्या करो. एक ला रहा हूँ ना, बेड लगी अभी से खड़े एक ला कितने. ए खोल खोल ऊपर खोल बाबू. हाँ रेडी तला उड़ी आंद्री 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 पोरंबर. ए ஏதோ ஒரு சாதிச்சவர் இது.
ரெடி பாபு, ரெடி ரெடியா? रेडिया एक लारो ना रेडिया कड़वा कड़वा बेट लगी मैं पूरा ओपन பண்ணா ஏய் ஏய் டேய் அவன் செத்துட்டான்டா. खाना क्या जाता देख पानी पैसे ले जाएगी ऐसा करता तुझसे बहुत करना था यहाँ पर पानी जाकर देख மேலே குடிச்சு முடிச்சிட்டோம் கீழே போயிட்டு இன்னொரு புயல் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது ரொம்ப மேடு பழமா இருக்கு, ரொம்ப கல்லு கல்லா இருக்கு, ஏற முடியல. நீங்க வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. கேமராமேன் சைத்தமாய் துயர். இது மாதிரி வரும்போது சேஃபான இடத்துல சேஃபா வாங்க. பசங்க வாங்க ஜாலியா சுத்தி நிக்கிறாங்க, ஜாலியா. கேமராமேன் சைத்துக்கு மாதிரி தப்பு. இந்த மாதிரி இடத்துல வரும்போது ஹெல்மெட்டு செருப்பெல்லாம் சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோனெல்லாம் சேஃபாக ஒரு பேக்கில் போட்டு ஒரு பேக் தனியாக வச்சுக்கோங்க. யாராவது எடுத்துன்னு போனால் யாரும் பொறுப்பு இல்லை. இங்கே யாருமே நிறைய பேர் வராங்க, யாருமே நம்ப முடியாது கைஸ். சரி பார்த்துருந்துருங்க. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஆனால் ஒர்த்து கைஸ். இந்த மாதிரி எடுத்து 200 ரூபாய் இருந்தால் போதும். இந்த மாதிரி எடுத்துன்னு வந்தால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். டிஃபன் பாக்ஸில் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க, செம்மையாக இருக்கும். ஒர்த்து. இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது வேலூரில். இன்றைக்கே நாங்களே இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்து மேப்பெல்லாம் பார்த்து தான் இங்கே வந்தோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ கைஸ். வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி படுத்து தூங்கலாம். இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஓகே கைஸ், எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.